ஒரு நடிகர்னு சொல்லி அவர் வந்து டாக் லவர்னு கூப்பிட்டு வந்து அவரை உட்கார வச்சு அவர்கிட்ட இல்லாத சயின்டிஃபிக் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கேட்குறது. அடுத்தது வர்றேன் அதுக்கு. அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி இதுக்கு மேலே இன்னொன்று அங்கே வந்து உட்காந்துருக்கவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஏதோ தெரியாமல் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, நாய்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் வேறு மாதிரி சத்தம் போடுங்க, அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, பார்க்குறது கூட பொறுமை இல்லை நமக்கு. உட்காந்துட்டு அது எப்படி கத்தும், இது எப்படி கத்தும், இது எப்படி செய்யும், அவங்கெல்லாம் ஊன்னு உழையிடுறாங்க. ஏங்க அவர் தான் கேட்குறாரு, அவர் கேட்குறாரு, உங்களுக்கு தெரிய வேணாமா? அவர் உங்களை வச்சு காமெடி பண்ணுறாரு, உங்களுக்கு தெரியல? இப்படி பண்ணுறதுக்கு இது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே நிறைய பேர் வந்து இதில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். இதில் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்குன்னு சொல்லுங்கள், ஒரு டேக் ஹோம் மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளவு தூரம் ரெஸ்பெக்டட் ப்ரோக்ராம் அது. ஒரு காலத்தில் நீயா நானா அப்படிங்கிறது வந்து நானும் அதுக்கு மிகப்பெரிய ஃபேனாக தான் இருந்தேன். அறிவுபூர்வமாக ஒரு விஷயம் நடக்கும்போது எல்லாரும் ஆதரிப்போம். இந்த மாதிரி வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது இன்னும் 2 பேர்த்த குழப்பி விடுற மாதிரி 10 நாள் ட்ரோலில் போய் கோபிநாத் நீயா நானா, கோபிநாத் நீயா நானா, அதில் வந்து 4 பேர் அவங்கள மட்டும் வச்சு ட்ரோல் பண்ணுறது, அவங்கள பற்றி மட்டுமே பேசுறது, அதை பற்றி மட்டும் ஒரு ஷோ நடத்தினா தமிழ்நாட்டில் மற்றவங்களுக்குலாம் வேலை வெட்டி இல்லை. இது சார் பாட்டம் லைன் நம்ம தான் சார் இன்வேசிவ். நம்மளோட ஒஸ்ட் இன்வேசிவ் விஷயங்கள் எதுவும் கிடையாது. அந்த நண்பர் கேட்ட நண்பருக்காக சொல்கிறேன், போய் நல்லா படிச்சுட்டு வாங்க. இங்கிலீஷ் விஷயத்தை வந்து பொதுமைப்படுத்தி பேசாதீங்க. யாருமே இங்கே திருநாய்களை வச்சுட்டு நீங்கள் அதை கூட அது கடிக்கும் உங்களை, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும், நீங்கள் சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கணும் அப்படிலாம் யாரும் சொல்லலை. அஜாக்கிரதைக்கு நம்மளும் ஒரு காரணம். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அவங்களை கேள்வி கேட்டுட்டு அப்புறமா வந்து மற்றவங்களெல்லாம் பேசுங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சார் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அதை புரிஞ்சிக்காமல் இன்றைக்கி எனக்கு நாய்கள் வேண்டாம், இது வந்து எத்தனை கடிக்குது தெரியுமா, நான் வந்து பைக்கில் போனாலே என்னை துரத்துது தெரியுமா, இது பண்ணது தெரியுமா, அது பண்ணது தெரியுமா, புரியுது பிரச்சனை, இது புரியுது. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் பேசுங்கன்றதான் என்னுடைய பாயிண்ட். இந்த மாதிரி